My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 முக்கியமான அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த மாதிரி உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தான் முதல் முறையாக சேனலுக்கு வந்திருக்கீங்க, வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஃபார் பிடபிள்யூடி அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாவுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. இது வரைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருகிற 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் இது ஆரம்பிக்க போகுது, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு பை டிஃபால்ட் காமிச்சிடுறேன். ஆஸ் ஆஃப் நவ் மெடிக்கல் டிஎன் எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இல்லைங்களா? இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் உள்ள லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விண்டோ அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய லாக் சாய்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாய்ஸ் லாக்கிங் வில் பி ஸ்டார்டட் ஆஸ் பர் ஷெட்யூல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. டேட் 13/8/2026 5 PM அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது வந்திருக்கும். இத நீங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வரும். சரிங்களா? பட் இப்போ வரைக்கும் எம்சிசியினுடைய வெப்சைட்ல இத பத்தின அப்டேட் அப்படிங்கிறது எதுவும் குடுக்கப்படல. மேபி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நானே உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 4:30க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ஃபார் எம்சிசியிலருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதுவும் குடுக்கல. ஒரே ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. சிடபிள்யூ கேட்டகரிக்கான ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதில சப்ளிமெண்டரி லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி அந்த சிடபிள்யூ கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு 26 மாணவர்களுக்கான லிஸ்ட், 25, 26 மாணவர்களுக்கான லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எப்ப ஆரம்பிக்க போகுது? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகுது. ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியல் பிடிஎஃப் எதுவும் ரிலீஸ் பண்ணல. இது நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லாகின்லேயே அது வந்து காமிக்கும். இது ஒரு முக்கியமான அப்டேட். 2வது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியிலருந்து புரோவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நாளைக்கு கவுன்சிலிங் போலாம். மொத்தம் 107 மாணவர்களுக்கு 107 மாணவர்களுக்கு இந்த பெயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 107 கேண்டிடேட்ஸுக்கும் இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கு அப்படின்னா, பை டிஃபால்ட் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் நாளைக்கு கிடைச்சிடும். பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக நீங்க இருக்கிறீங்கங்கிற பட்சத்தில, இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குங்கிற பட்சத்தில, யூ வில் டெஃபினெட்லி கெட் அ சீட் டுமாரோ. அண்ட் நீங்க எல்லாருமே நாளைக்கு மருத்துவர்களாக மாறப் போறீங்க. அதாவது டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஃப்ரம் நாளைக்கு அப்படின்னு நாளைக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கே மிஸ்பா அகாடமி சார்பாக உங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள் அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். யூ வொர்க்ட் ஹார்ட், நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா பாஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு டிசேபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால, உங்களுடைய கனவுகள் எந்த விதத்திலயும் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுல, இந்த கிடைத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. நல்லா படிங்க, நல்லா டாக்டர்ஸ் ஆவாங்க. சொசைட்டிக்கு உங்கள மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் நெறைய மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அடுத்த கட்டமா வழிகாட்டியா, ஒரு கைடா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டூ ஆல் த பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள இந்த இடத்துல பதிவு செய்றோம். ஸோ இந்த மாணவர்கள் எல்லாம் நாளைக்கு ஷெட்யூல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதற்குரிய ஷெட்யூல் எல்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் 2 விஷயம் குடுத்துருக்காங்க. புரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அடெண்டம் அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட்ல சில மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. இது யார் யாருக்குன்னு பாருங்க. இது வந்து ரேங்க் லிஸ்ட்ல பெயர் வராத மாணவர்கள், அவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் அதுல ஒரு அடிஷன் குடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கேண்டிடேட்னுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 249A அப்படின்னு வந்திருக்கு. ஆல்ரெடி 249வது ரேங்க்ல வேற யாராவது ஒரு மாணவர் இருப்பாரு. அப்ப அந்த மாணவர் இல்லாம இந்த மாணவருக்கு இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ரேங்க்ங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாரி புரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்ங்கிறது வந்திருக்கு. இதிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கவர்ன்மெண்ட் கிட்டத்தட்ட 14 பக்கத்துக்கு இந்த இது அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. நேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி சிமிலர்லி மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் புரொவிஷனல் அடெண்டம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட் கோட்டா ரேங்க்லயும் இதுல இந்த மாணவர்களுடைய பெயர்கள்லாம் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. இது பரவால்ல. ஒரு பேஜ் தான் இருக்கு. ஸோ கவர்ன்மென்ட் கோட்டால நமக்கு 14 பக்கத்துக்கு மாணவர்கள் புதுசா சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இது ரேங்க்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா, பெரிய லெவல்ல சேஞ்சஸ் எல்லாம் வராது. நீங்க அத பத்திலாம் பெருசா வொரி பண்ண வேண்டியதில்ல. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ரேங்க் கிட்டத்தட்ட பாருங்க 34,000லலாம் ரேங்க்ல உள்ள வந்திருக்காங்க. 34,887 A, 35,560 56 A,
35,158 அப்படின்லாம் ரேங்க்ல உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ, எல்லா மாணவர்களும் உள்ள இருக்கிற ரேங்க் லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். நீங்க ஆல்ரெடி இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அத பேஸ் பண்ணி அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சோ ஃபார் நேத்தைக்கெல்லாம் யாரெல்லாம் அப்லோட் பண்ணாங்களோ, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு லிஸ்ட்ங்கிறத குடுத்துருக்காங்க. கூடிய விரைவில தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்குரிய ஆன்லைன் கவுன்சிலிங்க்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணும்போது நானும் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்முடைய சேனல்ல பதிவு செய்றேன். நீங்க இதுவரைக்கும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான், பெல் ஐகான் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஐகானையும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நீங்க எதையும் மிஸ் பண்ணாம அந்த இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச். நம்ம சேனல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வுல நல்ல இடங்கள் கிடைக்கணும். குறிப்பா இந்த பிடபிள்யூடி மாணவர்களுக்கு 107 பேர் ரேங்க் லிஸ்ட்ல பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச்.